ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் தர பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சௌந்தர்யா ரஜினிகாந்த் ப்ரொடியூஸ் பண்ண அபிசன்னும் அன்சாராவும் நடிச்சிருக்க கால் கூட பண்ணல ப்ரோ. நீ ப்ரோ எனக்கு ப்ரோல கூப்பிடுங்க. மதன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்க படத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வித் லவ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடணும்னு தோணும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு கேட்குது. ஸோ இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போகிற ஹீரோவும் ஹீரோயினும் காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் அவங்களோட ஸ்கூல் லைஃப் பற்றி சொல்கிறாங்க. நான் திருச்சியில் படிக்கிறப்போ அனிஷான்னு ஒரு பொண்ணு, ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூலில் ஒரு காலகட்டத்தில் படிச்சிருக்காங்க. ஸோ அந்த டயத்தில் அவங்களுக்குள்ள ஒரு ஒன் சைட் லவ் ஸ்டோரி இருந்திருக்கு, ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக. இன்னைக்கு எப்படியாச்சும் அவன்கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணேன். ஸோ அந்த ஒன் சைட் லவ் ஸ்டோரி லவ்வை சொல்லவே இல்லை. ஸோ அந்த லவ்வை சொல்கிறதுக்காக, அந்த பர்சனை மீட் பண்ணுறதுக்காக ஒரு ஜேர்னி போகிறாங்க, ஒரு ட்ரிப்பு மாதிரி. ஸோ அதான் படத்தோட செகண்ட் ஹாஃப். லைஃப்பில் ஒரு அன்எக்ஸ்பெக்ட் லவ் இருக்கு, ஏன் லைஃப்லையும் இருக்கு. நம்ம ரெண்டு பேரையும் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் அந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்களோட ஸ்கூல் லவ் ஸ்டோரி வரும். செகண்ட் ஹாஃபில் இவங்க ரெண்டு பேரும் எப்படி லவ்வில் விழுகிறாங்க அப்படின்றது இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான, ஒரு பர்ஃபெக்டான ஃபஸ்ட் ஹாஃப்னு சொல்லலாம். காமெடி கலந்த ரொமான்டிக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த குட் நைட், அரோமலே, அதுக்கப்புறம் ஓமை கடவுளே, ஸோ இந்த மாதிரி ஜானரில் வர படமாகவே இந்த படத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒருத்தான ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் எப்பயுமே சொதப்புவாங்க, ஆனால் இந்த படம் அப்படி இல்லை. செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃபோட ஒரு 100% அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ ஓமை கடவுளை செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தா நமக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லையா? ஸோ அந்தளவுக்கு இந்த படமும் ஒரு ஃபீல் தருது. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தோம்னா, அந்த கிளைமேக்ஸ் சீனாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வர சீனாக இருக்கட்டும், என்னமா எழுதியிருக்காங்க அப்படின்னு தோணும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஆழமாக எழுதியிருக்காங்க. பட் அங்கங்கே கொஞ்சம் படம் ரொம்ப லைட் வெயிட்டடாக போன மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எனக்கு பெருசாக குறை சொல்கிறதுக்கு இந்த படத்தில் ஒன்றும் இல்லை. படத்தோட மெயின் ஆக்டர்ஸ் அன்சாரா, அதுக்கப்புறம் அபிசன், இவங்களோட நடிப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அன்சாராவோட அந்த ஸ்கூல் லைஃப்பில் அவங்க நடிக்கிறதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு அராத்தான பொண்ணாக தான் அவங்க வருவாங்க. அண்ட் வந்து பார்த்தோம்னா அபிசன் ஒரு இன்னசென்ட்டாக ஹீரோவாக தான் வந்திருக்காரு. இவங்க தான் படம் முழுக்க வரனால இவங்களோட நடிப்பு தான் படத்துக்கு ஒரு பெரிய பேக் போன்னு சொல்லியே ஆகணும். அதோட டைரக்ஷன், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன், ஸோ இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை அழகாக ரொம்ப அருமையாக பண்ணி தந்திருக்காங்க. படத்தோட மியூசிக், ஸோ வந்து ஒரு காலகட்டத்தில் யுவன் சங்கர் ராஜா வந்து நிறைய டெபியூ ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஒரு விடிவெளியாகவே தெரிஞ்சார். ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க ஒரு ஆள் தான் ஷான் ரோல்டன். ஸோ என்னமா மியூசிக் போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ படத்தோட அவரோட மியூசிக் வர போஸ்டர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஹீரோயின் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு, அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படமும் ஒரு ஷான் ரோல்டனோட ஹிட்டு படம் தான். அவர் மியூசிக் போட்டாலே இந்த படம் ஹிட் ஆகிடுது, என்னவோ தெரில. ஸோ வந்து ரொம்பவே அருமையாக அவரை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் அவருமே படத்துக்கு என்ன தேவையோ அதை அழகாக தந்திருக்காரு. படத்தில் 2-3 பாட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. மொத்தத்தில் இந்த படத்துக்கு நீங்கள் போகலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து குட் நைட், முதலும் நீ முடிவும் நீ, அரோமலே, ஓமை கடவுளே, இந்த மாதிரியான ஃபீல் குட் லவ் மூவி பிடிக்கும்னா இந்த படமும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக தேட்டர்லேயே போய் பார்க்கலாம். ஒரு ஃபன்னாக, என்டர்டெயினாக ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் தான். ஸோ எந்த ஒரு வல்கரான ஃபீலும் இருக்காது. இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4 தரலாம். அந்தளவு ஒருத்தான படம் தான் இந்த வித் லவ். ஸோ இது மாதிரி நிறைய ஃபிலிம் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை.